வணக்கம் நண்பர்களே. ஸோ அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்க்ளைமில் இருந்து. இப்போது நம்ம 2.0 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த டாப் 3 ஏர்னர்ஸோடைய ஏர்னிங்ஸை வந்து நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாப் 3 ஏர்னர்ஸோடைய ஏர்னிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டர் செல்வம் ராமன் சார் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகியிருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சுபாஷ் குழந்தைவேல் சார் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆனந்தராஜ் பொன்னுசாமி சார் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்தை கடந்திருக்காங்க நண்பர்களே. இதில் என்ன ஒரு மேஜிக் அப்படின்னா, இது ரீச் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 100 நாட்கள் நடந்த ஒரு மேஜிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் என்க்ளைம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா August 1, 2024. ஸோ அன்னைக்கு இது ஒரு ஐடியாவை மட்டுமே இருந்தது. ஸோ இந்த 3 நபர்களும் இன்னும் ஆரம்பத்தில் வந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஐடியாவை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு டீம் சர்க்கிளை பில்ட் பண்ணாங்க. அப்படி டீம் சர்க்கிளை பில்ட் பண்ணி ஜனவரியிலேருந்து தான் பில் அப்லோடு பண்ண முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தது. ஆனால் இவங்களுடைய மேஜிக் என்ன அப்படின்னா, இவங்களோட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, December 4, 2024 எல்லா பில்லையும் அப்லோடு பண்ணலான்ற ஆப்ஷன் வந்தது. ஸோ அன்னையிலேருந்து அந்த ஒவ்வொரு டீமும் இவங்க பில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பில் பண்ணி அவங்க டீம் மூலமாக கிடைச்ச வேல்யூ கடந்த ஒரு 100-105 நாளில் கிடைச்ச வேல்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த 8 லட்சம், 10 லட்சம், 11 லட்சம். அப்போ இவங்களுடைய டீம் சர்க்கிளில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதையும் இப்போ நம்ம வியூ பண்ண முடியும். அதுவும் இந்த 2.0 ஒரு சர்ப்ரைஸாக நடந்திருக்கு. இந்த செல்வம் ராமன் சார் இருக்காங்க, அவங்கள நேமை டச் பண்ணிங்கன்னா கூட அவங்க டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப இல்லை, சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 சர்க்கிள் தான், அதாவது 6 லெவல் தான். இந்த 6 லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 13,696 பேர் வந்திருக்காங்கன்றதான் இவரோட டீமில் நடந்த ஒரு மேஜிக். அதே போல் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சுபாஷ் குழந்தைவேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 பேர் 6 லெவலில் இருக்காங்க. அதே போல் நம்பர் 1 பொசிஷனில் இப்போ இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆனந்தராஜ் சாரோடைய டீம் பார்த்தீங்கன்னா 15,430 பேர் இருக்காங்க நண்பர்களே. இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது இவங்களுக்கு மட்டுமே சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய, இந்த ஆடியோ கேட்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த மேஜிக்கை அடுத்த 100 நாட்களில் நீங்களும் அந்த பொசிஷனில் வர முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இதே 100 நாட்களுக்கு முன்னாடி இந்த 3 நபர்களும் இன்னும் அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாவை மட்டும் நம்பி உள்ள டிராவல் பண்ணாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ப்ரூஃபை காமிக்கிறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. அப்போ இந்த ஐடியாவோடைய வேல்யூவேஷன் புரிஞ்சனால மட்டுமே, ஒரு இமேஜினேஷனில் மட்டுமே ட்ராவல் பண்ணி இன்னைக்கு இந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஆனால் நமக்கு யாரும் இமேஜினேஷன்லாம் பண்ண வேணாம், லைவ் ப்ரூஃபாக இன்னைக்கு இந்த வீடியோ யாரும் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ இந்த சிஸ்டத்தை இன்னும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த 100 நாட்களில் நீங்கள் உங்களால் எவ்வளோ பேரை உங்களை டைரக்டில் கொண்டு வர முடியும். ஏன்னா இங்கே டீம் சைஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்கம் இருக்குன்றதை இப்போ நான் ஷோ பண்ணிட்டேன். 13,000 பேர் வச்சிருக்க மிஸ்டர் செல்வம் ராமன் சார் 8 லட்சம் ரீச் பண்ணியிருக்காரு. 17,000 பேர் வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் சுபாஷ் சார் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரீச் பண்ணியிருக்காங்க. 15,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆனந்தராஜ் சார் வந்து 11 லட்சத்தை ரீச் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அப்போ இதை விட உங்களால் டீம் அதிகம் பில்ட் பண்ண முடியுமா? வாங்க ஒரு சின்ன கால்குலேஷனை சொல்லி இந்த சிஸ்டத்தில் நம்ம இன்னும் இதை விட டாப் பொசிஷனில் வரதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துலாம் நண்பர்களே. இப்போ மெனு ஆப்ஷனில் ரெஃபரன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன லெவலில் என்னென்ன பெர்சன்டேஜில் நமக்கு இன்கம் ஆட் ஆகும் அப்படின்றது தான். முதல்ல இதோட கோர் ஐடியா என்னன்னு நமக்கு தெரியும். நாம் பண்ணுற செலவுக்கான ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்க போகுது ஒன்று. அடுத்தது நம்ம ப்ராடக்ட்டுக்கான சஜஷன், என்ன பொருள் வாங்குறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கான சஜஷன் நமக்கு கிடைக்க போகுது. அப்போது இதை தாண்டி 3வது ஒரு கேஷ்பேக் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி இது வரப்போகுதுன்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் இவங்க ட்ராவல் பண்ணி தான் இன்றைக்கி அச்சீவ்மெண்ட்டாக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பவே வேணாம். இன்றைக்கி இவங்களுடைய ப்ரூஃபை பார்த்து இன்னிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டைரக்ட்ல ரொம்பலாம் வேணாம். இன்னைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த 10 பேருக்கும் இந்த நாலேஜை கெயின் பண்ணுவோம். அப்படி 10 பேர் கொடுக்கறனால அந்த 10 மடங்குல போனா கூட உங்களுடைய 6 லெவலில் பார்த்தீங்கன்னா 10 பேரும் 10 நபர்கள் கொடுத்தா கூட செகண்ட் லெவலில் உங்களுக்கு 100 பேர் இருப்பாங்க, தேர்ட் லெவலில் 1000 பேர் இருப்பாங்க, ஃபோர்த் லெவலில் 10,000 பேர், அடுத்த 5th லெவலில் 1 லட்சம் பேரும், 6வது லெவலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வருவாங்க நண்பர்களே. ஜஸ்ட்டு இந்த ஐடியாவை ஒரு 10 பேருக்கு எஜுகேட் பண்ணுறனால கிடைக்கக்கூடிய வேல்யூ நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்கள் உட்காந்து கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு லெவலில் வரக்கூடிய நீங்கள் பார்த்து டேரெக்டாக கொடுத்த நபர்களுக்கு அவங்க பில்லை அப்லோடு பண்ணால் அவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்பலாம் வேணாம், ஒரு ₹1 கிடைச்சா கூட அவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும். அப்போ ₹1 கிடைச்சா கூட உங்களுக்கு அதுலேருந்து 25%, அப்போ 25 பைசா கிடைக்கும். இங்கே எத்தனை பேர்ட்டு இருந்து 25 பைசா கிடைக்க போகுதுன்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜிக். அடுத்தது செகண்ட் லெவலில்
அதே ₹1 கூட வேல்யூ கிடைக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டிங் பாட்டம்லாம் உள்ள வர போறாங்க. ஒவ்வொருத்தரும் 1%லேருந்து 10%க்கு மேலே நமக்கு உள்ள வேல்யூவேஷனாக கேஷ்பேக்காக வரப்போகுது. ஆனால் இப்போ நான் சொல்றது ரொம்ப லீஸ்ட்டாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ₹1 கிடைச்சா கூட நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அப்போ செகண்ட் லெவல்ல இருந்து 6வது லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15% மட்டுமே கிடைக்கும். அப்போ அந்த 15% ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 பைசா வச்சா கூட எத்தனை லட்சம் மக்கள் வந்தா நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும்னு பாருங்க. இப்போ நான் ஒரு சின்ன 6 லெவல் கால்குலேஷன் சொன்னேன். ஒரு 10 லட்சம் வேணாம், 1 லட்சம் மக்கள் வந்தா கூட அப்ப இது சாத்தியமான்றது இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு. 1 லட்சம் பேர் நாம கொண்டு வர போறது இல்ல. ஆனா நம்ம இந்த சிஸ்டத்தின் படி இந்த டீம் சர்க்கிளை பில்ட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவேஷன் அப்படின்றது லைஃப் டைமுக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த நீங்க கொண்டு வரக்கூடிய 10 பேரா இல்ல 1000 பேரா இல்ல அதே 6 லெவல்ல 1 லட்சம் பேர் வராங்களான்றது இந்த 100 நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொருத்தரும் நமக்காக செலவு பண்ண போறது இல்ல, அவங்கவுங்க தேவைக்கு செலவு பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு கேஷ்பேக் கிடைக்கும். அந்த கேஷ்பேக் மூலமா நமக்கு என்ன பெர்சன்டேஜ் கிடைக்கும்ன்ற விஷயத்தை தான் இங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் லீடர்ஸ். அப்ப இது கடந்த அடுத்த 100 நாட்கள்ல உங்களுடைய டீம்ல 13,000 பேர் வர போறாங்களா, இல்ல 15,000 பேர் வர போறாங்களா, இல்ல 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வர போறாங்களான்றது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்த நீங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி இன்னும் தெளிவாக நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான். இப்போ ரெகுலராக வீக்கெண்டில் ஆஃப்லைன் மீட்டிங் போயிட்டு இருக்கு. யார் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ, யார் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட இந்த வீக்கெண்ட் மீட்டிங் எங்கெல்லாம் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்களும் புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. நான் இப்போ சொன்ன விஷயம்தான். இது வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு இது புதிராக மட்டுமே இருக்கும், இல்லை உள்ளே இறங்கி வேலை பார்த்தவங்களுக்கு தான் இது புதையலாக கிடைக்கிற விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அப்போ நீங்களும் இது உள்ளே இறங்கி, அதாவது என்க்ளைம்ன்ற ஒரு அக்ஷய பாத்திரம் நம்ம கையில் கிடச்சிருக்கு, இதில் எவ்வளோ புதையல் எடுக்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.